உறவுகளுக்கு வணக்கம். இலங்கை தொடர்பான செய்திகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினமும் இலங்கை தொடர்பாக நடந்த முக்கியமான செய்திகளினை, முக்கியமான அரசியல் மாற்றங்கள் குறித்து இந்த இடத்தில் நான் தொகுத்து தருகிறேன். அந்த வகையில் முதலாவதாக நாங்கள் பார்க்க வேண்டும். யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் ஒன்று நடைபெற்றிருந்தது. நீங்கள் அறிந்திருப்பீர்கள், சமூக வலைத்தளங்களிலும் பகிரப்பட்டிருந்தது. காணியை விட்ட பணத்தோ வந்து கொண்டிருந்தவரிடம் வழிப்பறி ஒன்று நடந்திருக்கின்றது. வழிப்பறி என்றால் உங்களுக்கு தெரியும், வழியை மறைத்து பறிப்பது என்று ஒரு படத்தில் வடிவேலு சொல்வாரு. அதே போல ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கின்றது. இலங்கைக்கு வந்த ஒரு புலம்பெயர் தமிழரிடத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது. இவர் தனது காணியினை சேந்தாங்குளம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தனது காணியை விட்டுவிட்டு 1,07,00,000 ரூபாய் பணத்தினை கொண்டு வந்திருக்கின்றார் தன்னோடு. அப்பொழுது கொண்டு வந்த போது அவரை பின்னால் தொடர்ந்து வந்த ஒரு மோட்டார் சைக்கிளில் வந்த ஒரு இருவர் அவரிடமிருந்து அந்த பணத்தினை பறித்திருக்கின்றார்கள், வழிப்பறி செய்திருக்கின்றார்கள். அதோடு அவரிடமிருந்து அதிநவீன ஐபோனையும் பறித்து சென்றிருக்கிறார்கள். அதே போல் அவரது கடவுச்சீட்டையும் பறித்து சென்றிருக்கின்றார்கள். இது தொடர்பான செய்திகள் இன்று முற்பகல் வேளையிலே வெளிவந்திருந்தது. குறுகிய நேரத்தில் போலீசார் அந்த குறித்த கொள்ளையர்களை மடக்கி பிடித்திருக்கின்றார்கள். ஊரலு பகுதியில் வைத்து அந்த கொள்ளையர்களை 2 பேரை போலீசார் மடக்கி பிடித்திருக்கிறார்கள். கோப்பாய் போலீசார் தான் இவர்களை மடக்கி பிடித்திருக்கிறார்கள். இவர்களிடமிருந்து அந்த பறிமுதல் செய்யப்பட்ட உடைமைகளும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. பணத்தை இழந்தவர் மிகப்பெரிய சோகத்தில் இருந்த வேளையில் போலீசார் விரைந்து செயற்பட்டு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பது அவருக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக அமைந்திருக்கின்றது. கவனமாக இருங்கள். தற்பொழுது கொள்ளையர்கள் கூடியிருக்கிறார்கள். நாட்டில் உள்ள ஒரு தொகுதி கொள்ளையர்கள் வெளியேறிய நிலையில் தற்பொழுது சமூக ரீதியில் பல்வேறுபட்ட கொள்ளையர்கள் கூடியிருக்கின்றார்கள். ஆகவே உங்களது உடைமைகள் தொடர்பாக நீங்கள் மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டும். இந்த செய்தியினை ஒரு படிப்பினையாக எல்லோரும் பின்பற்ற வேண்டும். குறிப்பாக இந்த யாழ்ப்பாணத்திற்கு அல்லது இலங்கைக்கு வரக்கூடிய வெளிநாட்டு மக்கள், வெளிநாட்டு உறவுகள், புலம்பெயர்ந்த உறவுகள் இந்த விடயத்தில் மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டும். மற்றும் ஒரு செய்தி ஒன்றினை நாங்கள் இங்கே பார்க்கலாம். ஒரு தமிழ் அமைச்சருக்கு சிறை தண்டனை விதித்திருக்கின்றது நீதிமன்றம். இது இலங்கையில் நடந்ததா என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம் அல்லது சந்தோஷப்படலாம். ஆனால் இது நடந்தது சிங்கப்பூரில் நடந்திருக்கின்றது. சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் அமைச்சர், அதாவது முன்னாள் தமிழ் அமைச்சர் தான் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஈஸ்வரன் சுப்பிரமணியம் என்று சொல்லப்படுபவர். இந்த குற்றம் என்னவென்று பார்த்தால் அதிகமாக பரிசுகளை பெற்றுள்ளார் என்று சொல்லப்பட்டுள்ளது. பாருங்கள், இவர் ஆட்சியில் இருந்த வேளையில், அதாவது இவர் அமைச்சராக இருந்த வேளையில் பொதுமக்களிடமிருந்தோ அல்லது பொது நிறுவனங்களிடமிருந்தோ அதிகமான பரிசு பெற்றிருக்கின்றார். இந்த பரிசு பெறுவதற்கெல்லாம் இவ்வாறு சிங்கப்பூரில் சிறை தண்டனையா என்று நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஆனால் 1 வருட சிறை தண்டனையினை சிங்கப்பூர் நீதிமன்றம் அவருக்கு விதித்திருக்கின்றது. அவர் செய்த குற்றம் என்னவென்று சொன்னால், அதாவது பரிசு பெற்றிருக்கின்றார். எப்படி என்று சொன்னால், சில இந்த போர்முலா மோட்டார் கார் போட்டிகள் எல்லாம் வைப்பார்கள் அங்கே சிங்கப்பூரில். அதற்கெல்லாம் நுழைவுச் சீட்டுகளினை இவர் இலவசமாக பெற்றிருக்கின்றார். அதாவது ஒரு பரிசு என்ற அடிப்படையில் பெற்றிருக்கின்றார். அதே போல் சைக்கிள்களை பெற்று ஓடி இருக்கின்றார். ஜெட் விமான பயணங்களை இலவசமாக மேற்கொண்டிருக்கின்றார். அதாவது பொதுமக்களிடமிருந்து சில வரப்பிரசாதங்களை அனுபவித்திருக்கின்றார். இவை சிங்கப்பூர் நாட்டின் சட்டப்படி ஊழல் மோசடியாக, அதாவது கையூட்டு என்று சொல்வார்கள், லஞ்சத்தினை கையூட்டு என்பார்கள். அந்த கையூட்டு என்கின்ற ஒரு கையூட்டு என்கின்ற குற்றத்தின் அடிப்படையில் அவருக்கு 1 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், செய்த குற்றம் இதுதான். ஆனால் இலங்கை போன்ற நாடுகளில் எவ்வளவோ பெரிய பாரிய குற்றங்கள், அதாவது இலங்கை மக்களுடைய பணத்தையே விற்று கொள்ளையடித்து தின்று ஏப்பம்பட்ட பலர் இருக்கத்தக்கதாக சிங்கப்பூர் நாட்டில் பொதுமக்களிடமிருந்து கிடைத்த சில வரப்பிரசாதங்களை அனுபவித்ததற்காக ஒரு அமைச்சருக்கு 1 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற போது அந்த நாட்டில் சட்டம் எவ்வளவு இறுக்கமாக இருக்கின்றது என்பதை நாங்கள் இந்த இடத்தில் சொல்லிக் கொள்ளலாம். அதனால் தான் சிங்கப்பூர் இன்று அபிவிருத்தி அடைந்த நாடாக இருக்கின்றது என்பதனை நாங்கள் இங்கே முக்கியமாக பார்த்து கொள்ளலாம். பார்ப்போம். இலங்கையில் கூட இந்த லஞ்ச ஊழல்களோடு சம்பந்தப்பட்ட பல முன்னாள் அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள். இவர்களுக்கு புதிய அரசாங்கம் எப்போது சிறை தண்டனை விதிக்கும், எப்போது இவர்களை கைது செய்வார்கள் என்கின்ற பலத்த கேள்விகள் பொதுமக்கள் மத்தியில் பரவலாக இருக்கின்றது. இன்றும் கூட குறிப்பிடப்பட்டிருந்தது. குறிப்பாக சுமந்திரன், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் இன்றைய தினம் ஜனாதிபதியை சந்தித்த போது இந்த விடயத்தினை ஜனாதிபதிக்கு வலியுறுத்தி இருக்கின்றார். ஜனாதிபதியும் அவருக்கு குறிப்பிட்டிருந்தார். அதாவது குறிப்பாக இந்த பார் பெர்மிட் பெற்றுக்கொண்ட அரசியல்வாதிகள், அதாவது பார் பெர்மிட்டுக்கு சிபார்சு செய்த இந்த அரசியல்வாதிகளின் பெயர் பட்டியலினை மிக வேகமாக அரசு தரப்பு வெளிப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையினை சுமந்திரன் ஜனாதிபதியிடம் முன்வைத்திருக்கின்றார். அதற்கு ஜனாதிபதியும் அதற்குரிய வேலைகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன என்ற பதிலையும் சுமந்திரனுக்கு வழங்கியிருக்கின்றார். இது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. இன்னும் சில நாட்களில் இந்த பெயர் விவரம் வெளியிடப்படும் என்று சொல்லப்படுகின்றது. அதேவேளை ஜேவிபியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்த சமரசிங்க கூட இந்த விடயத்தில் மிகுந்த ஆர்வமாக இருப்பதாக
செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. குறிப்பாக இந்த மத்திய வங்கி பிணை முறை மோசடி தொடர்பில் யாருக்கெல்லாம் அந்த பணம் பரிமாறப்பட்டது, யாருக்கெல்லாம் பங்கு பிரிக்கப்பட்டது என்கின்ற அந்த முன்னாள் குற்றங்கள், அதே போல் மதுபான நிலையங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த பெர்மிட் எந்த அரசியல்வாதிகள் எல்லாம் இதற்கு சிபார்சு செய்திருந்தார்கள், ரணில் தரப்பிலிருந்து யாரெல்லாம் கையூட்டு பெற்றிருந்தார்கள், அதே போல் இதனை யாரெல்லாம் விற்றார்கள், எந்தெந்த அரசியல்வாதிகள் எல்லாம் இதனை பெற்று மற்றவர்களுக்கு விற்றார்கள் என்கின்ற சகல பெயர் பட்டியல்களும் விரைவாக மும்முரமாக தயாராகி வருவதாக கூறப்படுகின்றது. இந்த விடயத்தில் வசந்த சமரசிங்க மும்முரமாக ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. பார்ப்போம். இலங்கையிலும் இந்த சிங்கப்பூர் போல இந்த முன்னாள் அமைச்சருக்கு இந்த சிறை தண்டனைகள் மிக விரைவாக நடைபெறலாம் என்று கூறப்படுகின்றது. அதேபோல இன்றைய தினம் சுமந்திரன் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவரையும் சந்தித்திருக்கிறார். அமெரிக்க தூதுவர் சில விடயங்களினை சுமந்திரனோடு பரிமாறி இருக்கிறார். குறிப்பாக சுமந்திரன் ஜனாதிபதியை சந்தித்ததன் பின்னர் அமெரிக்க தூதுவரை சந்தித்த போது அவர் இது தொடர்பான சில கேள்விகளையும் கேட்டிருக்கிறார். குறிப்பாக இலங்கையில் லஞ்ச ஊழல்களை ஒழிப்பதற்கான சில பொறிமுறைகள் அமெரிக்காவிடம் இருப்பதாகவும் அந்த ஸ்டைல், அதாவது அமெரிக்கன் ஸ்டைலில் இலங்கையில் லஞ்ச ஊழல்களை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளுக்கு தம்மாலான ஒத்துழைப்பை வழங்க தயாராக இருப்பதாகவும் அவர் இன்றைய தினம் குறிப்பிட்டிருக்கின்றார். பார்ப்போம், எதிர்வருகின்ற நாட்கள் தான் இவற்றிற்கான பதிலை சொல்லும் என்பதை நாங்கள் இந்த இடத்தில் கூறிக்கொள்ளலாம். மற்றொரு விடயத்தை நாங்கள் பார்க்கலாம். இந்த வரி செலுத்தாத மதுபான சாலைகளுக்குரிய அனுமதி பத்திரத்தை உரிமத்தினை அடுத்த வருடத்திலிருந்து நீடிக்க வேண்டாம் என்று ஜனாதிபதி கடுமையான உத்தரவு ஒன்றை விடுத்திருப்பதாக இலங்கை மதுவரி திணைக்களத்தின் அதிகாரி பணிப்பாளர் குறிப்பிட்டிருக்கின்றார். குறிப்பாக என்னவென்று சொன்னால், கடந்த காலங்களில் இந்த மதுபான சாலைகளாக இருக்கலாம் அல்லது மதுவினை உற்பத்தி செய்கின்ற நிறுவனங்களாக இருக்கலாம், இவர்கள் அரசாங்கத்துக்கு பல பில்லியன் ரூபாய் வரி பணத்தினை இதுவரை செய்யாமல் வரி ஏய்ப்பு செய்து வருவதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. இவர்கள் எதிர்வரக்கூடிய 30ஆம் தேதிக்குள் இந்த வரி ஏய்ப்பினை செய்யாது இந்த வரி பணத்தினை முழுமையாக செலுத்த வேண்டும். அல்லாது விட்டால் யாரெல்லாம் இந்த வரி பணத்தை செலுத்தாமல் இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவருக்குமான உரிமத்தினை அடுத்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து உடனடியாக நிறுத்துமாறு, நீடிக்க வேண்டாம் என்று ஜனாதிபதி கடுமையான உத்தரவினை விடுத்திருக்கின்றார் என்று மதுவரி திணைக்கள அதிகாரி குறிப்பிட்டிருக்கின்றார். பார்ப்போம், இந்த விடயம் எவ்வளவு தூரத்திற்கு நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என்பதனை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மற்றொரு செய்தியினை பார்க்கலாம். இந்த தமிழ் அரசியல் களத்தில் இம்முறை பல பிரிவுகளின் அடிப்படையில் போட்டிகள் நடைபெற இருக்கின்றது. இன்றும் கூட யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியில் 19 சுயேட்சை குழுக்கள் கட்டுமானம் செலுத்தியிருப்பதாக கூறப்படுகின்றது. குறிப்பாக இங்கு பார்த்தீர்களாக இருந்தால் தமிழ் தேசிய அரசியலில் பிரதான கட்சிகளாக இருக்கக்கூடிய சில கட்சிகள், குறிப்பாக அந்த கடந்த தேர்தல் காலங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக போட்டியிட்ட பிரதானமான கட்சிகள் என்று சொல்லக்கூடிய தமிழரசு கட்சி, டெலோ பிளாட் அதே போல் EPRLF போன்ற கட்சிகள் இம்முறை பலவாறாக உடைந்து போட்டியிடக்கூடிய சாத்தியம்தான் காணப்படுகின்றது. இதனை நிரூபிக்கும் முகமாக இன்றைய தினம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சங்கு சின்னத்தில் தான் போட்டியிடும் என்பதனை அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கூறியிருக்கின்றார். தமக்கு சங்கு சின்னத்தினை தேர்தல் ஆணையம் தந்திருப்பதாகவும் அவர் இந்த இடத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் ஏகமனதான தீர்ப்பின் அடிப்படையில் சங்கு சின்னம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தமிழ் தேசிய கூட்டணியின் சின்னமாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இது ஒரு பதிவு செய்யப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது இதுவரை பதிவு செய்யப்படாமல் இருந்து வந்தது. ஆனாலும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்பது பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இனிமேல் தேர்தல்களை சங்கு சின்னத்தில் சந்திக்கும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இது சங்கு சின்னத்திற்கு முதலாவது ஒரு தேர்தலாக, ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் போட்டியிட்டாலும் நாடாளுமன்ற தேர்தல் என்ற அடிப்படையில் சங்கு சின்னத்திற்கு இது ஒரு முதலாவது பொது தேர்தலாக அமைந்திருக்கின்றது. அப்போ இந்த வெற்றி என்பது எவ்வாறு பங்கு பிரிக்கப்பட போகின்றது, பலவாறாக தமிழ் தேசிய கட்சிகள் உடைந்து காணப்படுகின்றன, இந்த தேர்தலில் எவ்வாறெல்லாம் வாக்குகள் பிரிய போகின்றது என்பதனை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும். இவைதான் இன்றைய தினம் நாங்கள் பார்த்திருக்கக்கூடிய சில முக்கியமான செய்திகள். தொடர்ந்து எமது செய்தி சேவையோடு இணைந்திருங்கள். அரசியல் மாற்றங்கள், புதிய புதிய விடயங்கள் நாளுக்கு நாள் நடந்த வண்ணம் இருக்கின்றன. தொடர்ந்து எமது செய்தி சேவையோடு இணைந்திருங்கள். புதிய பார்வையாளர்கள் எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருப்பதன் மூலம் நாங்கள் போடக்கூடிய புதிய புதிய வீடியோக்களை உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இணைந்திருங்கள். தொடர்ந்தும் வணக்கம். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.